திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில ஒரு கிறிஸ்தவ ஆலய மணி ஓசையை கேட்கலாம். மதுரை நாயக்கர் ஆட்சி இங்க வரும்போது இங்க சுல்தான்களுக்கும் இந்த நாயக்கர் ஆட்சிக்கும் இடையில போர் ஏற்படும். அதனுடைய கடைசி சுல்தான் தான் சிக்கந்தர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜயநகர பேரரசு ஆந்திராவுல தோன்றுது. அவங்களுடைய நோக்கம் என்ன? இஸ்லாமியர்களை அழித்து விட்டு இந்து சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்க வேண்டும். உதாரணமா நம்ம மருதுநாயகம் உடைய தர்கா சம்மட்டிபுரம். இன்னைக்கும் முருகனுக்கு அங்க வழிபாடு உண்டு, ஆனா அபிஷேகம் கிடையாது. அவருடைய வேலுக்கு தான் அபிஷேகம். அப்பவுமே அந்த வழிபாட்டுல ஏதோ இன்னும் ஒரு படி ஏறி சொல்றதா இருந்தா, இந்த நவாஸ்கான் எம்பி கூட போகும்போது ஒரு இடத்துல அவர் நின்றுதான் அந்த அசைவ உணவை சாப்பிடுறாரு. சிக்கந்தர் ராசாவோட நினைவிடம் அப்படின்றது சொல்லப்படுற இடத்துல வழிபாடு அப்படின்றது நடக்காது. இஸ்லாமிய சமயத்தார்ல ஒரு குழுவினர் அது இல்லைன்றாங்க. சிக்கந்தர் தர்கால ஆடு மாடுகள் பலி கொடுத்ததா என்ற சான்றுகளும் இல்லை. இன்னைக்கு அரசாங்கம் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. ஏவிபி நாடின் தமிழ் வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை, அதில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், சிக்கந்தர் தர்கா ஆகியவற்றை சுற்றி தமிழகத்தில் பல்வேறு தகவல்கள் பரவிக்கொண்டிருக்கும் சூழலில் வரலாற்று ரீதியாக திருப்பரங்குன்றம் குறித்து பேசுவதற்காக நம்முடன் வரலாற்று ஆசிரியர் திரு தேவராஜ் அதிசிராஜ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், திருப்பரங்குன்றம் மலை ஒரு பிரசித்தி பெற்ற தமிழர்களால மிகவும் போற்றக்கூடிய மலை. இதோட சிறப்பே அங்க முருகன் கோயில் ஒரு பக்கம் இருக்கிறதும், இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் வழங்கக்கூடிய தர்கா இருக்கிறதும் தான் அதோட சிறப்பே. ஆனா அதை சுற்றிதான் தற்போது சர்ச்சைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கு. தமிழக அரசியல் சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா தினம் தினம் அது குறித்த வெவ்வேறு தகவல்கள் பரவிட்டு இருக்கு. அப்படின்றப்ப வரலாற்று ரீதியா திருப்பரங்குன்றம் மலை மேல இப்படி ஒரு பக்கம் முருகன் கோயிலும் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களின் தர்காவும் அமைந்ததற்கான எப்படி அமைந்துச்சு, இது எப்படி சாத்தியமானுச்சு? சமண சமயம் செல்வாக்கோடு இருந்த காலத்தில் மதுரையை சுற்றி இருந்த 8 மலைகளில் இந்த சமண துறவிகள் வாழ்ந்தார்கள், சமண முனிவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த 8 குன்றுகளில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் இன்னைக்கு நாம பார்க்கும்போது அது தென் திசை பார்த்து இருக்குது, தெற்கு திசையை பார்த்து முருகன் கோயில் இருக்குது. ஆனா அந்த காலத்துல சமணர்கள் இருந்த காலத்துல தெற்கு பக்கம் முக்கியத்துவம் பெறல, அப்படியே நேர மலைக்கு பின்னாடி வடக்கு பக்கம் தான் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அந்த வடக்கு பக்கத்துலதான் சமண முனிவர்களுடைய படுகை இன்னைக்கு இருக்குது, அவர்களுடைய பிராமி எழுத்து இருக்குது, எல்லாமே அதுதான் முக்கியத்துவம் பெற்று திகழ்ந்தது. அப்போ மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, வடக்கு பக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சமண முனிவர்கள் சமணர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் நன்மை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரசனே சைவ சமயத்துக்கு மாறிட்டதுனால சமண சமயம் தன்னுடைய மதிப்பை இழந்து செல்வாக்கை எல்லாம் இழந்த போது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் அதனுடைய வட பகுதி தன்னுடைய சிறப்பை இழந்து விட்டது. அங்க யாருமே போகல. அப்ப தெற்கு பக்கத்துக்கு வர்றாங்க. தெற்கு பக்கத்துல முருகன் கோயில். இன்னைக்கு முருகன் கோயில் சொல்லக்கூடிய இந்த கோயில் இது ஒரு குகைக்குள்ள இருக்குது. இது அந்த குகையை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு கோயில். இப்ப இது முக்கியத்துவம் பெறுது. வடக்கு பக்கம் சமணம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ பாண்டிய மன்னனுடைய ஆட்சியினுடைய காலத்துல இவனுக்கு ஒரு வாரிசு போட்டி ஏற்படுது. இந்த வாரிசு போட்டியில ஒரு அரசன் என்ன செய்யறான், தங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சுல்தான் இடத்துல போய் கேட்கிறாங்க. முகமது பின் துக்ளக் கிட்ட போய் தங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இது 1311 மாலிக் கபூருடைய படையெடுப்பு. மாலிக் கபூர் ஒரு அரசனுக்காக இங்க படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து வரும்போது இங்க உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் மறுபடி டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போகும்போது முகமது பின் துக்ளக் தன்னுடைய அரசாட்சியை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த நேரத்துல மதுரையை தன்னுடைய மாநிலங்களில் ஒன்றாக மாற்றிக்கொண்டார். இப்போ நம்முடைய மதுரை பகுதி அப்படியே இஸ்லாமியர்கள்ட்ட போயிடுச்சு. இங்க சுல்தான்கள் ஆட்சி நடக்குது.
சுல்தான்கள் ஆட்சி 1315 இருந்து ஒரு 45-50 ஆண்டுகள் இங்க நடக்குது. இப்போ மறுபடியும் ஒரு சமயம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த நேரத்துல பாண்டிய மன்னன் மதுரையில காஜிமார் தெருன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தெரு இருக்குது. அந்த காஜிமார் தெருவுல இந்த இஸ்லாம் சமயத்தை பரப்ப வந்த ஒருவருக்கு தன்னுடைய அரண்மனையை கொடுத்தார். காஜிமார் தெரு என்று சொல்லி ஒரு தெருவை அமைச்சு கொடுத்தார். சில ஆதரவு கொடுத்தார். இப்படி ஆதரவு கொடுத்து இருந்துட்டு வருகிற ஒரு காலகட்டத்துல இப்போ விஜயநகர பேரரசு தோன்றுது. விஜயநகர பேரரசு ஆந்திராவுல தோன்றுது. அவங்களுடைய நோக்கம் என்ன? இஸ்லாமியர்களை அழித்து விட்டு இந்து சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக சுல்தானுடைய ஆட்சி இங்க வரும்போது இங்க சண்டையிட்டு அந்த சுல்தான் ஆட்சியை ஒழிச்சிட்டு இந்து சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக விஜயநகர பேரரசு வருது. விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரிகிற மொழியில நாயக்கர் ஆட்சின்னு சொல்லலாம். மதுரை நாயக்கர் ஆட்சி. இந்த மதுரை நாயக்கர் ஆட்சி இங்க வரும்போது இங்க சுல்தான்களுக்கும் இந்த நாயக்கர் ஆட்சிக்கும் இடையில போர் ஏற்படுது, சண்டை ஏற்படுது. இந்த சண்டையில சுல்தான்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. சுல்தான்கள் தோற்கடிக்கப்படும் போது அதனுடைய கடைசி சுல்தான் தான் சிக்கந்தர். அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயந்து போய் நேர திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சிக்கு ஏறுறார். மலையினுடைய உச்சிக்கு ஏறும்போது விஜயநகர பேரரசினுடைய படை வீரர்களால் கொலை செய்யப்படுகிறார். அங்க அவரை கொன்னுட்டாங்க. கொன்ன உடனேயே அவர் கொன்ற இடத்திலேயே தர்கா ஆரம்பிக்கப்பட்டது. தர்காவுக்கும் இந்த மசூதிக்கும் வித்தியாசம் உண்டு. தர்கா யார் ஒரு புனிதரோ இல்லைன்னா இஸ்லாமிய பெரியாரோ இறந்த இடத்துல செய்யப்படுகின்ற ஒரு அடக்க பூமி. அது தர்காவாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு சுழற்சி ஏற்படுது. அந்த சுல்தான்கள் ஆட்சி பெருசா இருந்துச்சு. அப்போ பாண்டிய மன்னர்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கோரிப்பாளையம், மகபூப் பாளையம், இது மாதிரியான பாளையங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. உதாரணமா வரகனூர் என்கின்ற ஊரை இஸ்லாமிய மசூதிக்கு மானியமாக கூட கொடுத்திருக்கிறாங்க. எல்லாம் ஒற்றுமையா அன்பா நல்லா இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குது? திருப்பரங்குன்றத்துல மறுபடியும் முருகன் கோயில் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனா இதுவரை சைவ சமயத்தினுடைய கோயில் தான் அது. சைவ சமயத்தின் கோயில். இப்போ நாயக்கர்கள் எல்லாரும் வைணவர்கள். அப்போ இந்த வைணவர்கள் தங்களுடைய மதத்தை உள்ள கொண்டு வரும்போது இங்க இருக்கக்கூடிய சைவ மக்கள், சைவ சமயத்தவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுல கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படுது. அப்பந்தான் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றாக இணைத்து இந்து மதம் என்கின்ற ஒரு பெயர் அங்கே தோற்றுவிக்கப்படுது. சைவமும் வைணவமும் தனித்தனியா இருந்தது, ஒன்று சேர்க்கப்பட்டது. அதன் பின்னால் இந்து மதம், இந்து சமயம் என்கெல்லாம் ஒன்னா வந்துருச்சு. இதுக்கு நாயக்க மன்னர்கள திருமலை நாயக்கர் இந்த முயற்சி எடுத்தார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவம் வைணவம் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கு முந்தைய அது சிவபெருமானுடைய கோயில். இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லி பேர் வருவதற்கு காரணம் திருமலை நாயக்கர். அவர் தன்னுடைய வைணவத்தையும் சைவத்தையும் ஒன்றா இணைக்கிறாரு. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மீனாட்சி திருமணம், திருக்கல்யாணம், அழகர் கோயில், அழகர் ஆத்துல இறங்குறது, இதெல்லாம் ஒண்ணுபடுத்துறாரு. அப்போ சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. திருப்பரங்குன்றத்துக்கு வருவோம். திருப்பரங்குன்றத்துல சைவம் இருந்தது, இப்போ வைணவமும் சேர்ந்தது. இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு முருகன் கோயில் உள்ளுக்குள்ள போனோம்னா அந்த ஆஸ்தான மண்டபத்துல ராணி மங்கம்மாவுடைய சிலை அங்க இருக்குது. அப்போ நாயக்க மன்னர்களும் இதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில இப்ப 2 சமயங்களை முக்கியத்துவம் பெற்றுச்சு. ஒண்ணு அவங்க இந்து சமயம், இன்னொன்னு ஏற்கனவே தர்கா மேல இருக்கக்கூடிய தர்கா. இது ரொம்ப காலமா இருக்குது. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. எப்படி அந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு? எப்படியாவது அந்த உணர்வு இருந்திருக்கணும் இல்லையா 2 பேருக்கும்? அப்பயும் அந்த உணர்வு இல்லாம எப்படி சமமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களை பொறுத்தவரையில் எல்லா சமயத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை உடையவர். எதற்குமே அதிகமான சண்டை தகராறு பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்க வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா முக்கியத்துவம் என்று வருகிற போது குலதெய்வம் தான். இப்படி சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம்.
இந்த காலகட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, இன்னைக்கும் அந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சன்னதி தெருவுல அங்கதான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான பூஜை பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யறாங்க. முருகன் கோயிலுக்கு பூஜை பொருட்கள் அங்கதான் வாங்கிட்டு வராங்க. அந்த பூஜை பொருட்கள் கூட சில இஸ்லாமியர்கள் தான் கடை போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த காலத்திலே இந்து மதமோ வேறு மதத்தின் வெறியர்கள் இருந்திருந்தா இவங்க நீங்களாம் இதுல கடை போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தங்களுடைய சமயத்தவர்கள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. அவங்களும் எல்லாரும் சமமா, ஒற்றுமையா, ஐக்கியமா, நன்மையா தான் இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கேட்டா, இந்த சைவ வைணவம் ஒன்று, அடுத்தது இஸ்லாம். இது ஒரு காலகட்டத்துல வந்து சில பிரச்சனைகள் தோன்றுது. எப்படி எப்படி இவங்க நம்மள ஆட்சி செலுத்தினாங்க சுல்தான்கள், இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சில படிப்பு வர சில சிக்கல் வர தோன்றிடுச்சு. இப்ப தோன்றும் போது நாம ஏற்கனவே எப்போ இந்த பிரச்சனை தொடங்கி இருக்குன்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1800 ஆங்கிலேயர் ஆட்சியில இந்த பிரச்சனை தொடங்கி. ஆங்கிலேயர் ஆட்சியில இந்த பிரச்சனை தொடங்கினதுனால அது வழக்குக்கு போகுது. வழக்குல போய் சொல்லும் போது மதுரையினுடைய சப் மஜிஸ்ட்ரேட் இவர் தான் சொல்றாரு, 2 பேருக்குமே அது என்னதுதான் பொதுவான இடம் தான். ஒரு ஏரியாவை சொல்றாரு, இந்த ஏரியாவுக்கு மேல தர்கா, அங்க போய் நீ வழிபட்டுக்கிடலாம், கீழே இருக்கிற இடம்லாம் உனக்கு சொந்தம், நீ இதை வழிபட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பு தானே தவிர இது வந்து ஒரே மதத்தவருக்கு உரியது அப்படின்னு சொல்றாரு. பிரிச்சு கொடுக்குறாங்க. நீ இதுல வழிபட்டுக்க, நீ இதுல வழிபட்டுக்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல போயிட்டு அப்படியே வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த மலை யாருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய புதுசா வந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. இன்னைக்கு இந்த மலை யாருக்கு, திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு? நாம இதுவரை படித்த சிக்கந்தர் மலையா இல்ல கந்தன் மலையா? இப்ப நாம இதுவரை கேள்விப்பட்டு நாம சொன்ன இந்த வரலாறுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த திருப்பரங்குன்ற மலை ஒரு காலத்துல சமணர்களுடைய மலையாக இருந்திருக்கிறது, அது அழிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த மலை சைவ சமயத்தவருடைய மலையாக இருந்திருக்கிறது. அதுக்கடுத்து வைணவர்களும் சேர்ந்து இந்த மலையை சொந்தம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி மேல தர்கா வந்து இருக்குது. தர்காவுக்கு முஸ்லிம் போறாங்க வராங்க. இவங்க சமய நல்லிணக்கமாக சமய ஒற்றுமையோடு கூட இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கேரளாவுல இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க ஒரு சில இந்துக்கள் இந்த தங்களுடைய புனித தலமாக முருகன் கோயிலை எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மேல இருக்கிற தர்காவையும் நினைத்து தர்காவுக்கு சென்று வருகிற பழக்கமும் இருக்கிறது. ஆக ஐக்கியம், ஒற்றுமை, மதம் எந்த விதத்திலையும் பிரிக்கல. இப்படித்தான் அந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும், அந்த ஒற்றுமை வந்து இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு கருத்து. சார், இப்ப இதுல 2-3 சந்தேகங்கள் என்னன்னா, இதற்கு முன்பாக அங்க சிவன் சிலை இருந்தது, ஒரு காலகட்டத்தில் தான் அங்க வந்து முருகன் சிலை நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வரலாற்று ரீதியா உண்மையா இல்ல அது வந்து வெறும் பரப்பப்படும் தகவலா? அதாவது நம்ம எப்போ சைவம் அங்கே இருந்ததுன்னு சொல்றோமோ, சைவம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து சிவன் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி சிவனுடைய கோயிலா இருந்து அதுக்கப்புறம் வைணவர்கள் கோயிலா மாறும்போது மீனாட்சி அம்மன் கோயிலா மாறுதோ அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் முருகனுக்கு அங்க வழிபாடு உண்டு, ஆனா அபிஷேகம் கிடையாது. அவருடைய வேலுக்கு தான் அபிஷேகம், அவருடைய வேலுக்கு தான் அபிஷேகம். அப்பவுமே அந்த வழிபாட்டுல ஏதோ சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுதுல்ல. அதாவது வழிபாட்டுல எங்கேயோ சில மாற்றங்கள் ஏற்பட்டு தான் முருகனுக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேகத்தை எல்லாத்தையும் அதனுடைய வேலுக்கு கொடுக்குறாங்க. இப்படி அங்க சிவன் கோயில் இருந்தது என்பதற்கு அங்க இன்னும் கொற்றவை உள்ளுக்குள்ள போனீங்கன்னா நிறைய தேவதைகளை நம்ம பார்க்கல. அங்கே முருகன் கோயிலுக்குள்ள போனாலே கொற்றவை, நம்ம வந்து தமிழ் மரபுப்படி வெற்றியின் தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா, அந்த கொற்றவையுடைய கோயிலை பார்க்கிறோம். இப்படி ஒரு சிலருடைய இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் இருந்திருக்கலாம், அது வந்து மாறி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில் அது ஒரு கருத்து. அப்ப இரண்டாவதா இன்னொரு சந்தேகம் என்னன்னா சார், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தர்கா,
கிட்டத்தட்ட வந்து சிக்கந்தர் ராசாவோட நினைவிடம் அப்படின்றது சொல்லப்படுற இடத்துல வழிபாடு அப்படின்றது நடக்காது. ஆனா இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க அதை வழிபடுறோம், காலம் காலமா வழிபடணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அங்க வந்து ஆடு மாடு பலி கொடுக்க இப்ப போய் தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து ஆரம்பிச்சிச்சு. இது வந்து காலம் காலமா அந்த வழிபாடு, ஆடு மாடை வந்து பலி கொடுக்கறது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கா, இல்ல இப்ப இது வந்து தொடங்கப்பட்ட முயற்சியா பார்க்க வேண்டியதா இருக்கா? இருக்கு. அதாவது வழிபாடு அங்க தர்காவுல உண்டு, வழிபாடு தர்காவுல உண்டு. உதாரணமா நம்ம மருதுநாயகம் உடைய தர்கா வந்து சம்மட்டிபுரம், மதுரையிலே சம்மட்டிபுரத்துலதான் மருதநாயகத்தினுடைய இது இருக்குது. அங்க வழிபாடெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. ஆகையினால நிச்சயமா அது தர்காவா இருந்தா கூட வழிபாடு உண்டு, தர்காவா இருந்தாலும் வழிபாடு உண்டு. பள்ளிவாசல் தர்கா அப்படின்ற வித்தியாசங்கள் கிடையாது. ஆமா வழிபாடு உண்டு, வழிபாடு. அதாவது நாம வழிபாடு உண்டு என்று சொன்னாலும் கூட இஸ்லாமிய சமயத்தார்ல ஒரு குழுவினர் அது இல்லைன்றாங்க. இஸ்லாம் சமயத்திலேயே தர்கா வேண்டாம், தர்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க அவங்க கொள்கை ரீதியா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அது வந்து அவங்க பக்கத்துல இருந்து ஒரு சில தகவலையோ செய்தியோ எடுத்துக்கிட்டு இது கிடையாதுன்னு சொல்லலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஆனா நம்முடைய பார்வையில, புறமதத்தாருடைய பார்வையில தர்கா என்பது ஒரு யாரோ ஒருத்தர் அடக்கமாய் இருக்கிற இடம். அங்க வந்து சித்தர்கள் அடக்கமாய் இருக்கிற இடத்துல போய் நம்ம சில காரியங்கள் செய்யறோம் இல்லையா? சித்தர்கள் அடக்கமாய் இருக்கிற இடத்துல போய் சில கேட்கிறோம், சில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த தர்காவை பொறுத்தவரையில. தர்காவுல வந்து உயிர் பலி இருந்ததா மற்ற இடத்துல இருக்கலாம். திருப்பரங்குன்றம் தர்காவுல வந்து உயிர் பலி இருந்ததா, ஆடு மாடு வெட்டப்பட்டதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இன்னைக்கு அரசாங்கம் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லுது இல்லையா? இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பார்வையில இல்லைன்னு சொல்லுது. இன்னும் ஒரு படி ஏறி சொல்றதா இருந்தா, இந்த நவாஸ்கான் எம்பி கூட போகும்போது அவர் அதை தாண்டி மேல போகல, ஒரு இடத்துல அவர் நின்றுதான் அந்த அசைவ உணவை சாப்பிடுறாரு. ஆகையினால அதை பற்றி நமக்கு உறுதியா சொல்ல தெரியல, உறுதியான ஒரு முடிவு நம்மளால சொல்ல தெரியல. இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஏன் இல்ல, ஒன்னால ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ரெக்கார்டிக்கலா இல்லை, ஆவணப்படுத்த முடியல. அது செவி வழி செய்தியா இருந்திருக்கலாம், இல்லைன்னா யாரோ போய் செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா ஆவணத்தின்படி இப்படி நடந்துச்சுது, இன்னென்ன காரியங்கள் நடந்துச்சுது அப்படின்னு சொல்றதுக்கு ஆவணப்படுத்த முடியாது. ரெக்கார்ட் படி ஹிஸ்டரியில வந்து திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்கால ஆடு மாடுகள் பலி கொடுத்ததா என்ற சான்றுகளும் இல்ல சான்று இல்ல, ஆவணப்படி இல்ல. இப்ப எம்பி நவாஸ் கனி அவர்கள் அடுத்ததாக போயிட்டு அங்க பிரியாணி சாப்பிட்டது, இந்த இறைச்சிகளை சாப்பிட்டதுதான் வந்து இந்த விவகாரத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது ஹிந்து அமைப்பினர் வந்து ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்ற ஆங்கிள் போயிட்டு இருக்காங்க. அப்படின்றப்பையும் மக்கள் பேசக்கூடியதை பார்த்தா நாங்க எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்ல, ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வந்து பல இடங்கள்ல வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்படின்றப்ப தேவையில்லாம இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணப்படுதோ? அரசியல் சார்ந்த கேள்விக்கு நான் அதிக பதில் சொல்றது இல்ல. ஆனா நம்முடைய பார்வையில வந்து ஏதோ அங்க ஒரு ஒற்றுமையா இருந்தது ஏதோ மாறுதோ அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியும். அங்க இருந்த அந்த சமய நல்லிணக்கம், ஐக்கியம் எங்கேயோ தடுமாறுதோ அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அதனுடைய மோட்டிவேஷன் என்ன, காரியம், அரசியல், அது நமக்கு தெரியல. ஆனா அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம். சார், இந்த 1923 இருந்தே இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு, நீதிமன்றங்கள் எல்லாம் வந்திருக்கு, பிரிட்டிஷ் காலத்திலையும் இருக்கு அப்படின்றாங்க. எந்தெந்த மாதிரியான வழக்குகளை இந்த திருப்பரங்குன்றம் மலை, அப்புறம் முருகன் கோயில், இந்த சிக்கந்தர் தர்கா வந்து சந்திச்சிருக்கு? அதாவது ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லுங்க, இது சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள், வழக்குகள் என்ன? அதாவது வழக்குகள் வந்து ஒண்ணு இந்து சமயத்தாருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்து அறநிலையத்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில ஏற்பட்ட ஒன்றாகத்தான் காணப்படுது. இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறது இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கைக்குள்ள இருக்குது. அதனால அரசாங்கனால அவங்களால ஒண்ணுதான்.
எப்படி இவங்களை எதிர்த்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நாம இப்போ கேட்போம். ஆனா பழங்காலத்துல அப்படி கிடையாது. இவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாடியா இருப்பாங்க. அது வந்து அரசாங்கத்துக்கு இருக்கும். அந்த ரயில்வே லைன் அந்த பக்கம் வரும்போது ஏற்பட்ட சில சிக்கல்கள், பிரச்சனைகள், ஆமா, அது நிமித்தமாக வழக்கு போகுது. வழக்குல 2 இங்க மதுரை கோர்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிவு கவுன்சிலா எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரு பக்கமா அவங்க தீர்ப்பு சொல்லல. அதாவது அதனுடைய விவாதங்கள் எப்படி, வழக்கு எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, தீர்ப்பு என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, தீர்ப்பு வந்து இன்னாருக்கு தான் அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லாததுனால, அதனாலதானே உங்களுக்கு தொடர்ந்து ஆங்கிலேயர் ஆட்சி முடிஞ்சு சுதந்திர கால ஆட்சி வந்து சுதந்திர இந்தியாவுல கூட எல்லாரும் போறாங்க வராங்க, எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல. அப்படி ஒரு வழக்குல ஏதோ ஒரு பக்கமான தீர்ப்பா இருந்திருந்தா யாரும் அப்பவுமே அதை நடைமுறைப்படுத்தி வேற மாதிரி போயிருக்கும். அதனால எல்லாருமே சகஜமா, அன்பா, சந்தோஷமா தான் போயிட்டு இருக்காங்க. அந்த தீர்ப்பு முக்கியம். தீர்ப்பு வந்து யாருக்கும் எந்த தடையும் சொல்லல. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ ஆலய மணி ஓசையை கேட்கலாம். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமலையில கிறிஸ்தவ அமெரிக்கன் மிஷினரிகள் அங்க இருந்தாங்க. அவங்க தங்களுடைய சர்ச்சுக்கு ஒரு பெல்ல அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்து வச்சாங்க. அத இந்த முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்துட்டு, இதே மாதிரி மணி எங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அமெரிக்கன் மிஷினரிகள் அமெரிக்காவில இருந்து இவங்களுக்குன்னு சொல்லியே ஒரு மணியை வருவித்து அந்த மணியை முருகன் கோயிலுக்கு கொடுத்தாங்க. அது இன்றைக்கு வர 1800 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் அது வந்து ஒரு கிறிஸ்தவ மணி ஓசை கேட்கின்ற, கிறிஸ்தவ ஆலய மணி ஓசை கேட்கின்ற ஒரு இடமாக வைத்திருக்கிறது. ஆகவே இது வந்து கிறிஸ்துவம் மும்மதமும் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிலம், பூமி, மலை, அது வந்து அதுதான் உண்மை. அதனால எல்லாருமே அன்பா ஐக்கியமா இருக்கிறாங்க. அது அப்படியே இருந்தாதான் சமத்துவத்தின் அடையாளமாகவும் இருக்கும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அது அங்கங்க இருக்கணும். எந்த மாற்றமும் இல்லாம அது அந்தந்த இடத்துல இருந்து தன்னுடைய இறைப்பணியை ஆற்ற வேண்டும். இப்ப சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இது வந்து தர்கா, ஒரு நினைவிடம் அப்படின்றத வழிபாடுறதுக்கான ஒரு இடம் கிடையாது அப்படின்றப்ப, இது திருப்பரங்குன்றம் கோயில் வந்து ஒரு இந்துக்களுடைய நம்பிக்கையாவும் ஒரு வழிபாட்டு தலமாவும் இருக்கு அப்படின்றப்ப, இந்த சிக்கந்தர் தர்கா வந்து வேற்று இடத்துல அவங்க வந்து பள்ளிவாசலாகவும் அமைச்சுக்கிட்டோம், இல்ல ஒரு இடம் வழங்கி தமிழக அரசே வந்து அதை வந்து இந்த இடத்திலிருந்து மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி இது வந்து ஒரு மாதிரி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வை வந்து ஏற்படுத்திடும் அப்படின்ற பொருள் படுற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்காரு. இந்த தர்காவை வந்து அங்கிருந்து மாற்றுவதற்கான சூழல் இருக்கா? அந்த மாதிரி நடந்தால் அது சரியாக இருக்குமா? இப்போ இந்த கோரிக்கை வந்து யார் வைக்கிறா, என்ன நோக்கத்துக்காக வைக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கணும்ல. இது வந்து பொதுமக்கள் யாருமே கேட்கல, வேற யாருமே கேட்கல. ஏதோ 1-2 பேர் கேட்கறாங்க, அது வேற விஷயம். பொதுமக்களுடைய பார்வையில அந்த கேள்வி இல்லை. பொதுமக்கள் யாருமே அந்த கேள்வி கேட்கல. இல்ல ஒரு அறிஞர்கள் யாரும் சொல்லல, இல்ல இப்படி இது இருந்தா இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எதுவும் துப்பறிகிறவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்லைல்ல, எதுவுமே இல்லை. இவ்வளவு காலம் இருக்கத்தானே செஞ்சது. இவ்வளவு காலம் இருந்தத திடீர்னு மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதை யாருமே ஏத்துக்க மாட்டோம்ல. அதை யாருமே ஏத்துக்க மாட்டோம். அதனால சுப்பிரமணிய சாமியுடைய கருத்து எதுக்காக எழுதினாருன்னு தெரியல, ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை வந்து பொறுமையாக நம்முடைய நேயர்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.